இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த குருத்தோலை திருவழிபாடானது நமக்கு பின்வரும் கருத்துக்களை கூறுகின்றது. கிறிஸ்து மனமுவந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதேபோன்று நாமும் மனமுவந்து சிலுவைகளை பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த உலகம் நிலையற்றது. இந்த நிலையற்ற இந்த உலகத்திலே நிலையான கிறிஸ்துவை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் அழகாக கூறுகின்றது, நாம் அனைவரும் விண்ணக திருப்பயணிகள். விண்ணகம்தான் நமக்கு தாய் வீடு. நாம் பார்க்கும் மனிதர்களோ, பழகும் மனிதர்களோ, இருக்கும் இடமோ, பயன்படுத்தக்கூடிய பொருட்களோ எவையும் நிரந்தரமல்ல. கடவுள் மட்டும்தான் கடைசி வரையில் நம்மோடு கூட பயணிப்பவர். இந்த கடவுளை பற்றி கொள்ள இந்த திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு 3 காரணங்களுக்காக இந்த குருத்தோலை பவனியை ஏற்றுக்கொள்கின்றார், பயணம் செய்கின்றார். 3 காரணங்களுக்காக. 1, தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். லூக்கா நற்செய்தி 1:49 படிக்கின்றோம், மரியா இயேசுவை நோக்கி, இதோ பார், நானும் உன் தந்தையும் கவலையோடு உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றோமே. அதற்கு இயேசு அழகாக கூறுகின்றார், நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும், கடவுளுடைய பணியை செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கூறுகின்றார். யோவான் நற்செய்தி 4:34 என்னை அனுப்பினவருடைய திருவுளத்தை நிறைவேற்றவும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதும் தான் என்னுடைய பணி. கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற இந்த உலகத்திற்கு வந்தேன். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய உணவாக அமைந்திருக்கின்றது என்று கூறுகின்றார். மார்க் நற்செய்தி 14:36 படிக்கின்றோம், அப்பா, இந்த துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பப்படியே அனைத்தும் நிகழட்டும் என்று தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற இந்த பவனி. இரண்டாவதாக, தன்னை பலியாக்க. கடவுளுடைய விருப்பம் என்ன? தன்னை பிறருக்கு கையளிக்க வேண்டும், இந்த உலக மக்களுக்காக கையளிக்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. யோவான் நற்செய்தி 12:24 கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழி அப்படியே தான் இருக்கும், மடிந்தால்தான் அது மிகுந்த விளைச்சலை தரும். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. நண்பர்களாகிய பாவிகளாகிய நமக்காக உயிரை தர வேண்டும். யோவான் நற்செய்தி 18:5 படைப்பிரிவினர்கள், தலைமை குருக்கள், பரிசேயர்கள் இவர்களெல்லாம் ஆண்டவர் இயேசுவை பிடிக்க வருகின்ற பொழுது, யாரை தேடுகின்றீர்கள் என்று சொல்லி, நான் தான், இதோ உங்களுக்காக நான் இருக்கின்றேன் என்று தன்னை பலியாக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக ஆண்டவர் இயேசு இருப்பதை பார்க்கின்றோம். இயேசுனுடைய வாழ்விலை பார்க்கின்றோம். இயேசு பிறந்தபோது ஏரோது அவரை கொலை செய்ய தேடுகின்றான். 3 ஆண்டுகால பணி வாழ்க்கையிலே எண்ணற்ற சிக்கல்கள், எண்ணற்ற சவால்களை ஆண்டவர் இயேசு சந்தித்தார். சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்த இயேசுவை குடிகாரன், இவன் பாவிகளின் நண்பன், பெரும் தீனிக்காரன், பேய்களின் தலைவனை கொண்டு இவன் பேய் ஓட்டுகின்றான் என்று இயேசுவை குற்றம் சுமத்துகின்றார்கள். அப்பங்களை பழுக செய்த போது வாயார புகழ்ந்த கூட்டம், நானே வானினின்று இறங்கி வந்த உணவு என்று சொல்லுகின்ற பொழுது இவனுடைய பேச்சு மிதமிஞ்சி போகின்றது என்று இயேசுவை இகழ்ந்து பேசுகின்றார்கள். குருத்தோலை பவனியின் போது ஓசன்னா, தாவீதினுடைய அரசர் வாழ்க என்று கூறிய கூட்டம், இவன் ஒழிக, இவனை சிலுவையில் அறையட்டும் என்று இயேசுவை இகழ்ந்து தள்ளுகின்றார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய அந்த குறிக்கோளிலே தான் பிறருக்கு பலியாக வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றார் என்பதை இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. மத்தேயு நற்செய்தி 8:20 நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இல்லை. இந்த உலகத்தை படைத்த கடவுளுக்கு இந்த உலகத்திலே இடம் இல்லை என்பதை கூறுகின்றார். வாழ்வின் வழி குறுகலானது, அழிவுக்கு செல்லும் பாதை அகன்றது. ஆக குறுகலான இந்த சிலுவை பாதையை நாம் தேட வேண்டும், பயணிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். தன்னுடைய உயிரை இந்த உலகத்திலே காக்க விரும்புவர் அதை இழந்து விடுவார். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்காக இழக்கின்றார்களோ அவர்கள் நிலை வாழ்க்கையை பெறுவார்கள் என்று சொல்லி தான் பிறருக்கு பலியாக வேண்டும் என்பதிலே தெளிவாக இருப்பதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக, எதற்கு இந்த பலியாக்க வேண்டும்? இந்த உலகை மீட்பதற்காக. யோவான் நற்செய்தி 10:10 படிக்கின்றோம், ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டே இந்த உலகத்திற்கு வந்தேன். இந்த உலக மக்கள் எல்லாம் நிலையான வாழ்க்கையை பெற வேண்டும், ஆக என்னையை நான் கையளிக்கின்றேன்.
மத்தேயு நற்செய்தி 20:28 மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன்னுடைய உயிரை கொடுக்கத்தான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று 3 காரணங்களுக்காக இந்த குருத்தோலை பவனியை ஏற்றுக்கொள்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பாடுகள் எல்லாம் ஒரு அருமையான ஒரு கருத்தை நமக்கு குறிப்பிடுகின்றன. இந்த பாடுகளிலே பார்க்கின்றோம், இது ஆண்டவர் கடவுளுடைய திட்டம். இந்த திட்டத்தை ஆண்டவர் இயேசு இந்த சிலுவைகளை கஷ்டங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்கின்றார். இதைதான் எசாயா இறைவாக்கினர் அந்த துன்புறும் ஊழியனை பற்றி கூறுகையிலே, ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை நெஞ்சுறுதியுடன் ஏற்றுக்கொள்கின்றார், தன்னுடைய முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொள்கின்றார். இன்றைய பதிலுரை பாடல் அழகாக அருட்தந்தை அவர்கள் பாடினார்கள். இந்த பதிலுரை பாடலானது கிறிஸ்து எவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டார், அந்த பாடுகள் படுகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இருந்தார் என்பதை அந்த பதிலுரை பாடல் நமக்கு தெளிவுபடுத்தின. ஆக இந்த பாடுகள் பட்ட பொழுது நாம் ஒன்றை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளிலே அவர் தனித்து விடப்பட்டார், அனைவராலும் கைவிடப்பட்டார். அதை தான் பார்க்கின்றோம். பாடுகளின் போது இயேசு அனைவராலும் கைவிடப்பட்டார். யூதாசு காட்டி கொடுக்கின்றான். பேதுரு அவரை ஒரு முறை அல்ல 3 முறை மறுதளிக்கின்றார். இயேசுனுடைய சீடர்கள் அனைவரும் பயந்து ஓடுகின்றார்கள். தலைமை சங்கத்தவர் அவருக்கு மரண தண்டனை விதிக்க ஆளுநர் பிலாத்தை அணுகுவதை பார்க்கின்றோம். மக்கள் கூட்டமெல்லாம் பரபாசை விடுதலை செய்யும் இந்த கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூச்சலிடுகின்றார்கள். பிலாத்து தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள தன்னுடைய கைகளை கழுவி நழுவி விடுவதை பார்க்கின்றோம். ஆக இந்த பாடுகளிலே அனைவராலும் ஆண்டவர் இயேசு கைவிடப்பட்டார். ஆனால் அதே வேளையிலே பார்க்கின்றோம், என்னதான் இந்த உலகம் கைவிட்டாலும் தந்தை கடவுள் அவரை கைவிடுவதில்லை. அதை தான் பார்க்கின்றோம். கிறிஸ்துனுடைய பாடுகளின் போது அவரை விட்டு நீங்காத ஒருவர் அவருடைய வானக தந்தை மட்டும்தான். இதை கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அழகாக கூறியிருக்கின்றார். யோவான் 16:32 நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வீட்டிற்கு ஓடிப்போவீர்கள், ஆயினும் நான் தனியாக இருப்பதில்லை, தந்தை என்னோடு கூட இருக்கின்றார். என்னுடைய தந்தை என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். என்னதான் சிலுவைகள் பாடுகள் நான் பட்டாலும் கடவுள் என்னோடு கூட இருந்து என்னை திடப்படுத்துகின்றார் என்பதை அழகாக கூறுகின்றார். என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தை நமக்கு ஆச்சரியத்தை தரலாம். ஆனால் கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது இந்த திருப்பாடல் 22 முழுவதையும் நிச்சயமாக ஜெபித்திருப்பார். நீரே என் ஆண்டவர், என்னை விட்டு நீர் தொலைவில் போய்விடாதேயும், என்னுடைய வலிமை நீர், எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். இந்த திருப்பாடலை நிச்சயமாக ஜெபித்திருப்பார். எனவேதான் இருள் சூழ்ந்த இந்த நிலையில் இருந்தாலும் கிறிஸ்து தன்னுடைய தந்தையிடம் கொண்டிருந்த நம்பிக்கையை இழக்கவில்லை. ஆக இந்த ஒரு வழிபாடு நமக்கு என்ன கருத்தை சொல்ல வேண்டுமென்றால், எத்தகைய சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். என்னதான் சிலுவைகள் வேதனைகளை பட்டாலும் நாம் தனித்து விடப்படுவதில்லை. இந்த உலகம் நம்மை தனித்து விடலாம், நம்முடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் தெரிந்தவர்கள் நம்மை தனித்து விடலாம். ஆனால் கடவுள் நம்மோடு கூட பயணிக்கின்றார். ஏசாயா 31:8 நாம் அழகாக படிக்கின்றோம், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிட மாட்டார், அஞ்சாதே திகையாதே. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8:31 கடவுள் என்னோடு கூட இருக்கின்ற பொழுது யார் எனக்கு எதிராக இருக்க முடியுமாக? இந்த பாடுகள் சிலுவைகள் துன்பங்களை நான் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நான் தனித்து இருப்பதில்லை. உலகம் என்னை கைவிடலாம், ஆனால் கடவுள் என்னோடு கூட பயணித்து என்னை திடப்படுத்துகின்றார் என்ற கருத்தை நாம் இன்றைக்கு உணர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக கிறிஸ்துனுடைய வாழ்விலை பார்க்கின்றோம். இந்த பாடுகளை படுகின்ற பொழுது புகழ்ச்சி இகழ்ச்சி அனைத்தையும் ஒரே மனநிலையில் ஏற்றுக்கொள்வதை பார்க்கின்றோம். கிறிஸ்து புகழப்பட்ட போதும் இகழப்பட்ட போதும் அவரிடையே ஒரே மனநிலை தான் இருக்கின்றது. அவரை போற்றிய போது அவர் புகழுக்கு மயங்கவில்லை. இன்றைக்கு பார்க்கின்றோம், சிலர் நம்மை புகழ்ந்தால் நாம் அந்த புகழிற்கு மயங்கி விடுகின்றோம். ஆனால் கிறிஸ்துவிடத்திலே ஒரே மனநிலை தான் இருந்தது. அவரை தூற்றிய போது மனம் உடைந்து போவதில்லை. நம்மை பிறர் இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகின்றார்கள், நம்ம இகழ்ச்சியோடு பேசுகின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் மனம் உடைந்து போகின்றோமானால் கிறிஸ்து மனம் உடையவில்லை. இந்த ஒரு மனநிலையானது பவுலடியாருடைய வாழ்க்கையில் கூட பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 6:8 போற்றுதலும் தூற்றுதலும் எங்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல, புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் எங்களை பாதிப்பதல். இன்றைக்கு புகழ்ச்சி நம்மை பாதிக்கின்றது, இகழ்ச்சி நம்மை பாதிக்கின்றது. கிறிஸ்துவிடத்தில் இருந்த ஒரு மனநிலை, பவுலடியாரிடத்தில் இருந்த இந்த மனநிலை நாம் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் நாம் நல்ல ஒரு முதிர்ச்சியுள்ள ஒரு நல்ல மனிதர்களாக மாற முடியும். மூன்றாவது பகுதியாக இந்த திருவழிபாடு நமக்கு உணர்த்தும் பாடம் என்ன? அருமையான சகோதர சகோதரிகளே, சீடத்துவ வாழ்க்கை சிலுவைகள் நிறைந்தது. ஆண்டவர் இயேசு மனமுவந்து இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார்.
ஆக சிலுவைகள் இல்லாமல், பாடுகள் இல்லாமல் ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு சீடராக இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு சீடராக இருக்க வேண்டுமென்றால் சிலுவையை சுமந்து கொண்டு பாடுகளை ஏற்றுக்கொள்வதன் வழியாக மட்டும்தான் நாம் ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு சீடர்களாக இருக்க முடியும். ஆக இந்த பாடுகளை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதற்கு இன்றைக்கு இரண்டாவது வாசகம் இயேசு கிறிஸ்துவில் இருந்த 5 மனநிலைகளை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய யதார்த்தமான இந்த வாழ்க்கையிலே சிலுவைகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 5 மனநிலைகளை, இயேசுவின் வாழ்வில் இருந்த அந்த 5 மனநிலைகளை பவுலடியார் அழகாக படம் பிடித்து காட்டுகின்றார். 1, ஆண்டவர் இயேசு தன்னையே வெறுமையாக்குகின்றார். கடவுள், இந்த உலகத்தை படைத்த கடவுள், நான் ஒன்றுமே இல்லை, ஐ எம் நத்திங். இன்றைக்கி நாம் பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஐ எம் எவ்ரிதிங். நான் இல்லாத இந்த உலகம் இல்லை, நான் இல்லாமல் இந்த குடும்பம் இல்லை, நான் ஒரு இந்த ஸ்கூலினுடைய பிரின்சிபல், டைரக்டராக இருக்கின்றேன், சிஇஓவாக இருக்கின்றேன், நான் இல்லாமல் ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு ஐ எம் நத்திங். எப்பொழுதெல்லாம் நான் ஒன்றுமில்லை என்று சொல்கின்றேனோ அப்பொழுதுதான் கடவுளுடைய அருள் நம்மிலே செயல்படும். எப்பொழுதெல்லாம் நான் எவ்ரிதிங் என்று சொல்கின்றேனோ, ஐ வாண்ட் டு பி தி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், எல்லாரும் என்னை நம்பிதான் இருக்கின்றார்கள், இந்த ஒரு மனநிலை செயல்படுகின்ற பொழுது குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, வாழ்க்கை உடைந்து போகும். எப்பொழுதெல்லாம் நான் ஒன்றுமில்லை, ஐ எம் நத்திங் என்று சொல்கின்ற பொழுது கடவுளுடைய அருள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், அடிமை நிலையை ஏற்றுக்கொள்கின்றார். ஐ எம் ஸ்லேவ். உலகத்தை படைத்த கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை ஐ எம் ஸ்லேவ். இன்னைக்கு we are all masters, we are everything என்று சொல்கின்றோம். இன்றைக்கு பிறர் இருப்பது கூட எதற்காக? எனக்கு பணிவிடை புரிவதற்காக. ஐ ஹவ் கம் டு பி சர்வ்ட். நான் இருப்பது, ஆண்டவர் இயேசு நமக்கு உணர்த்துகின்றார், நான் இருப்பது அடுத்தவருக்கு தொண்டு புரிவதற்காக, நான் இருப்பது அடுத்தவருக்கு பணி புரிவதற்காக, நான் இருப்பது அடுத்தவரை அன்பு செய்வதற்காக, அடுத்தவரை உதவி செய்வதற்காக. ஆக இந்த ஒரு ஸ்லேவ் மனநிலை என்று சொல்கின்ற பொழுது ஐ எம் ஹியர் டு சர்வ் அதர்ஸ், ஐ எம் நாட் ஹியர் டு பி சர்வ்ட். அடுத்தவரை எனக்கு பணிபுரிவதற்கு இல்லை, அடுத்தவரை என்னை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் பிறருக்கு பணிபுரிய வேண்டும், பிறரை அன்பு செய்ய வேண்டும், தியாக மனநிலையோடு என்னுடைய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இரண்டாவது மனநிலை இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். மூன்றாவதாக கிறிஸ்து சாவை ஏற்றுக்கொள்கின்றார், சிலுவை சாவை ஏற்றுக்கொள்கின்றார். கடவுளுக்கு இறப்பல்ல, ஆனால் நமக்காக இந்த சாவை ஏற்றுக்கொள்கின்றார். இன்றைக்கு நாம் நினைக்கின்றோம் we are going to live for eternity. 1000 வருஷம் இருக்கிற மாதிரி நம்முடைய செயல்கள் எல்லாம் யோசித்து பாருங்கள். வைராக்கிய உணர்வு, பகைமை உணர்வு, அடுத்தவரை அழிக்க வேண்டும் என்ற மனநிலை நம்முடைய செயல்படுகின்றது. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கணும், கடவுள் ஐ எம் ஹியர் டு டை என்று சொல்கின்ற பொழுது நாம் என்ன நினைக்கின்றோம்? we are going to live for eternity. ஆக கிறிஸ்துவிடத்தில் இருந்த மனநிலை, நான் என்னை பிறருக்கு கையளிக்க வேண்டும், நான் இருப்பது என்னுடைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்பதற்காக கடவுள் என்னை படைத்திருக்கின்றார். ஐ எம் ஹியர் டு டை. அந்த ஒரு மனநிலை இருக்கின்ற பொழுதுதான் பாடுகளை, சிலுவைகளை, துன்பங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். நான்காவதாக ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், கீழ்ப்படிதல். கடவுளுடைய விருப்பம் நம்மை பிறருக்கு கையளிக்க வேண்டும். ஆக கடவுளுடைய திட்டத்திற்கெல்லாம் ஆம் என்று சொல்ல வேண்டும். கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளான அன்பு, உண்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், இவைகளுக்கு இன்றைக்கு ஆம் என்று சொல்ல அழைக்கப்படுகின்றோம். ஐந்தாவதாக கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். அருமையான சகோதர சகோதரிகளே, த பெஸ்ட் வெர்ச்சியூ இஸ் தி ஹியூமிலிட்டி. தலையான பாவம் ஆங்காரம், தலையான புண்ணியம் தாழ்ச்சி. தாழ்ச்சி இருக்கின்ற பொழுதுதான் உண்மையாகவே தியாக மனநிலையோடு நம்மால் பணிபுரிய முடியும். இன்றைக்கு நமக்கு அகங்காரம் இருக்கின்றது, ஆணவம் இருக்கின்றது, ஈகோ இருக்கின்றது. அதனால்தான் இன்றைக்கு நம்மால் வாழ முடிவதில்லை. நம்முடைய சகோதர சகோதரிகளை வெறுப்பதற்கு காரணம் இந்த ஈகோ, ஆணவம், அகந்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் சமூக வாழ்க்கையையும் பொது வாழ்க்கையையும் அரசியல் வாழ்க்கையும் பாதிப்பது இந்த தான் என்ற கர்வம், அகந்தை. அதற்கு மாறாக கிறிஸ்துவிடத்தில் இருந்த இந்த தாழ்ச்சி என்ற மனநிலையோடு இருக்கின்ற பொழுது நிச்சயம் கடவுள் நம்மை உயர்த்துவாராக. இந்த குருத்தோலை வழிபாடு, சிலுவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு பாடுகளை மனமோந்து ஏற்றுக்கொண்டார். ஆக இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இயேசுவிடத்தில் விளங்கிய அந்த 5 மனநிலைகளை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமீன்.